ஒரு கொலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எவ்வளவு சாதாரணமா போறாங்க. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தீர்த்து கட்டிய மர்ம நபர்கள். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் கூக்கட் பள்ளியில ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல ரேணு அகர்வால், ராகேஷ் அகர்வால் மற்றும் அவங்களுடைய மகனோட சேர்ந்து குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்களை புதிதாகவும் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் ராகேஷ் அகர்வால் அவருடைய மகனோட சேர்ந்து இரவு 7 மணி அளவுல தான் வீட்டுக்கும் வந்திருக்காராமா. அப்போ வீட்டுடைய கதவு பூட்டப்பட்டிருந்ததால பால்கனி வழியா போய் பார்க்கும் பொழுதுதான் ரேணு அகர்வால் கொலை செய்யப்பட்டு இறந்த நிலையிலையும் கிடந்திருக்காங்க. உடனே அதிர்ச்சி அடைஞ்ச நிலைமையில தான் காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காரு. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பார்த்த காவல்துறையினர் பிரஷர் குக்கர் மூடியாலேயே தலையில தாக்கப்பட்டு பயங்கர ஆயுதங்களால குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததும் போலீசார் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொலை செய்தவர்கள் ரத்த கரைகளை கொண்ட துணிகளை அங்கேயே விட்டுட்டு வீட்டுல குளிச்சுட்டு வேறு ஆடைகளை போட்டுட்டு வீட்டுல இருந்த தங்கம் மற்றும் பணத்தையும் திருடிட்டு தப்பிச்சு போனதாகவும் கூறப்படுது. இந்த நிலைமையில தான் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது வீட்டு பணிக்காக வந்த ஹர்ஷாவும் மற்றொரு இளைஞரோட சேர்ந்து வீட்டில இருந்து கிளம்பி லிப்ட் வழியா இறங்குறதும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சந்தேக நபர்களை போலீசார் தேடிட்டும் வராங்க. இந்த ஒரு கொலை சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.